அது எவன்டா கைத்துல கால வச்சு மிச்சிருக்குது? எல்லாத்தையும் நிறுத்தப்படுத்தலாம். அதான் நீ கேட்டங்கிறத சொல்லிடுறேன். காலை உணவு திட்டம் அது தேர்தல் ஒரு மாசமா வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்க. இந்த அரிசி என்ன மையம் பூத்து போய் கோடியோட திங்காது சார். இந்த அரிசி அரசு மாதிரி பள்ளியில் நேற்று மாணவர்களுக்கு அழுகிய முட்டை வழங்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. அதை நிறைவேற்றிருக்கோம். மகளிர் உரிமை திட்டம் அது அதை கிட்டத்தட்ட 60% நிறைவேற்றிட்டோம். இன்னும் ஒரு 20% மிச்சம் இருக்கு. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அதையும் விட்டு போனதான் ஆகும். அது அவங்க தவறா படிவத்தை பூர்த்தி பண்ணாம தவறா கொடுத்து அவனை சொல்லி நிறுத்துங்களா தவற விட்டுட்டாங்க. சில தப்பா பதிவு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் திருப்பி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாசத்துல கொடுக்க போறோம். அதனால அது ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். பேருந்து இலவச பயணம் கட்டண பயணம் பண்ணாங்களே. தென்காசி அருகே சாலையில் சென்ற பேருந்தின் சக்கரங்கள் திடீரென்று கழன்று ஓடியதால் பரபரப்பு நிலவியது. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. ஈஸ்வரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். என்னடா வீட்டுல வடை பாயசம் தராங்கம்மா, நம்ம வீட்டுல செய்யுமா? பக்கத்து வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தேவசம். அப்புறம் நம்ம அப்பாக்கு எப்பமா தருவாங்க? வெள்ளிக்கிழமை அதுமா என்ன பேச்சு பேசுற பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? கட்சி பேரு திமுக, திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுவீங்க. ஆனா அதோட ஒரிஜினல் பேரு திருடர்கள் முன்னேற்ற கழகம். ஆட்சியில இருக்கும்போது எந்த நாளும் பண்ண மாட்டீங்க. அதை எதிர்கட்சியா இருக்கும்போது தப்ப தட்டி எப்பன்னு ஒரு நாடகம் போடுவீங்க. எலெக்ஷன் வந்தா புது ஓட்டு வாங்குறதுக்கு புதுசா ஒரு திட்டம் திக்குவீங்க. இப்போ உங்களோட ஸ்டாலின் ஒரு ஸ்கீம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா மக்களுக்கு தெரியாது ஊழலுடன் ஸ்டாலின் அப்படின்னு. ஓரணியில் தமிழ்நாடு மக்கள் உங்க கட்சியில இணைக்கலான்னு பாக்குறீங்க. அப்படியே மக்களுக்கு அது மூலமா பணம் பொருள் கொடுத்து ஓட்டு வாங்கிடலான்னு பாக்குறீங்க. நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. செய்வன்னு சொன்ன நிறைய திட்டங்களை ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வர வேண்டிய அப்படியே அபேஸ் பண்ணிடுவீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு சங்கரி பருப்பு தாலி எருப்புன்னு தமிழ்நாட்டையே ஒரு வழி பண்ணிடுவீங்க. 5 வருஷத்துல 5 செஞ்சுரிக்கு தேவையான சொத்துக்களை மட்டும் சேர்த்து வச்சுக்கீங்க. ஆனா மக்களுக்கு என்ன நல்லதும் பண்ண மாட்டீங்க. நீங்க என்னையா ஜோசியர்? இந்தாங்க நம்ம கட்சிக்குள்ள இருப்பீங்க. காலம் போன போக்கில் கட்சி தலைவனாக ஆனா நம்ம தத்தியோட நானா மூக்கா விஞ்ஞான ஊழல் பின்னை தாண்டி ஊழல். வேற புக்ஸ் இருக்கா? அதுக்குள்ள எல்லாத்தையும் படிச்சாச்சா? படிச்சாச்சு. பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா? 13,20,000 கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணிருக்கிறார். 13,20,000 கிலோமீட்டர். எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் எத்தனை மோட்டார் பம்ப் செட் பண்ணிருக்கீங்க? 1499. இது சரியாக பார்க்க சில வருஷங்களா? நாம திரும்பவும் ஆட்சிக்கு வர யூஸ் பண்ற உருட்டு என்னன்னு சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். அவர் போட்டோ மட்டும் எடுப்பாரு. போட்டோ ஆப்டிக்ஸ் தான். துணை முதல்வருக்கு அரசியல் அறிவே கிடையாது. துணை முதல்வருக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசவும் தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, துணை முதல்வர் பொறுத்த வரைக்கும் போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்க நல்லா இருக்கோம்னு காட்டிக்கணும். இப்போ துணை முதல்வர் கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேளுங்களேன், என்ன பட்ஜெட்னு சொல்லுங்களேன், இவங்க ஏன் சண்டை, இவங்க ஏன் போராட்டம் பண்றாங்கன்னு கேளுங்கன்னா கூட துணை முதல்வருக்கு சொல்ல தெரியாது. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஏய் அவனை போ சொல்லு. நீ பாலிடிக்ஸ்ல ஃபாலோ பண்ணுவியா? அப்ப இது விளம்பர முதல்வர். விளம்பர முதல்வர் தலைவர் பேச்சு பட்டைய கிளப்புது. நல்லா கேளு.
மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பார்த்தா தைரியம் தான் தலைவனுக்கு நிறைய இருக்கு. அடையவர் இருக்க மக்களுக்கு பயம் எதுக்கு? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். உரிமை தொகை அம்மாவோட வறுமையத்தான் போக்கும். 1000 ரூபாய் பிச்சை காசு. 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் இன்னும் இது வரையிலும் கொடுத்தது இல்ல. எல்லாத்துக்கும் நீங்க 1000 ரூபாய் வீடு தவறாத தரேன்னு சொன்னீங்க. இப்ப குறிப்பிட்ட ஜனத்துக்கு மட்டும் தரேன்னு சொல்றீங்க. 1000 ரூபாய் கொடுத்தா ஒண்ணுமே புரியாது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. குத்து படையெடுக்கும் திராவிடம் உன் தைரியம் தான் தாராளம். உன் தொண்டர்கள் ஏறாளம். முதலிடம் முதல்வர் ஸ்டாலின் தான் முதலிடம். ஆமா, இந்தியாவிலே கடன் வாங்குவதில் அவர் தான் முதலிடம். ஒரு மாநிலத்தோட மொத்த கடன் 9 லட்சம் கோடியா உயர்த்தினதுலயும் அவர் தான் முதலிடம். மின்சாரத்துறையில 1,62,507 கோடி கடன்லயும் அவர் தான் முதலிடம். வெக்கமா இல்ல? சோசியல் மீடியால அவங்க போட்ட பதிவுகளை பார்த்தேன். ஸ்டாலின் கவர்மெண்ட் 1000 crore ஸ்கேம் என்ன டேக் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கரப்ஷன் கபடதாரி திமுக சொல்லி நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதே போல 10 ரூபா பாலாஜி திருட்டு மாடல் என்னாச்சு. ஃபென்டாஸ்டிக் நியூஸ். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பணம் கொடுத்தது. மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது. விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது. மதிமுகவுக்கு அனுப்பப்பட்டது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அனுப்பப்பட்டது. பகிரங்கமான கணக்கு. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவனா? எப்படி ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. ஐயா, நான் தீவிரவாதி இல்லையா, திமுகவின் கைகூலி. உதயநிதி அமைச்சரானதுல இருந்து அவர் என்னென்ன சாதனைகளை இந்த விளையாட்டுத்துறையில செஞ்சிருக்காருங்கிறத முதல்ல பாத்துருவோம். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. அமைச்சராகி ஒன்னும் பண்ணல. அமைச்சராகிறதுக்கு முன்னாடி இவரும் இவர் அப்பாவும் என்னென்ன சொல்லி இருக்காங்கன்னு ஒரு பிளாஷ்பேக் பாப்போம். உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக்கிறேன். நான் கேட்டே ஆகணும், என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க தான் வரணும். அதுக்கு நான் இன்னும் என்ன தயார்படுத்திக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை விட கட்சியில அதிகமா உழைச்சவங்க, என்னை விட சீனியர்ஸ் நிறைய இருக்காங்க. எப்பவுமே திமுக இந்த டகால்ட்டி வேலைகளை செஞ்சு தமிழக மக்களை தான் அதிகம் ஏமாத்துவாங்க. ஆனா உதயநிதி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும்னு கட்சிக்கு கடுமையா உழைச்ச கொத்தடிமைகளுக்கு மொரட்டு மசால் வடைய பார்சல் பண்ணிருக்காங்க. சரி, அமைச்சரானதுதான் ஆனாரு. விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவாருன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு படம் நடிக்கவும் படம் ப்ரமோஷனுக்கு போகவும் ஆரம்பிச்சுட்டாரு. நடிகைகளோட டூயட் பாடுறதுக்காக விளையாட்டுத்துறைய விளையாட்டு போக்குல விட்டதால வந்த வினைகள் ஏராளம். அதிகாரிகளின் கவனக்குறைவு காரணமாக தேசிய அளவில் நடைபெறக்கூடிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் பங்கேற்க முடியாமல் போனதாக உடற்கல்வி ஆசிரியர் சங்கம் விளக்கம் அளித்திருக்கிறது. சார், மணி 2:01 சார். ஸ்டேட் மேட்ச் நடக்குது சார். பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க சார். சாப்பாடே வரல சார். இன்னும் காலை 9 மணிக்கே மாணவ மாணவியர் அழைத்து வரப்பட்டனர். ஆனால் அமைச்சர் உதயநிதி 11:45க்கு வந்தார். அதுவரை மாணவ மாணவியர் வெயிலில் காத்திருந்தனர். விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனதிலிருந்து தமிழகத்தின் விளையாட்டுத்துறையை சீரழித்து சின்னாபின்னமாக்கியது மட்டும் இல்லாம பல கனவுகளுடன் உள்ள தமிழக விளையாட்டு வீரர்களின் கனவுகளையும் கவலைக்கிடமாக்கிய இவரை நியாயமா பதவியை விட்டு துரத்தணும். ஆனா அதுக்கு மாறா துணை முதல்வர் பதவியை தூக்கி கொடுத்து விளையாட்டுத்துறையை சீரழிச்ச மாதிரியே ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சீரழிக்க பாக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தத்தி அமைச்சர் நமக்கு தேவையா? பாய் 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 ஸ்டாலின். ஹே பாய் 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 ஸ்டாலின். ஹே பாய் 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 ஸ்டாலின். நடிக்காதே நடிக்காதே நீ நல்லவன் போல நடிக்காதே. விடியாதே விடியாதே நீ இருக்கிற வரைக்கும் விடியாதே. கிடைக்காதே கிடைக்காதே நீ ஓட்டே உனக்கு கிடைக்காதே. முடியாதே முடியாதே திரும்ப ஆட்சிக்கு வரவே முடியாதே.